அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது ஒவ்வொரு சனி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம் எருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனையில் ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இளமை மீளுறுதி செய்யப்படாத வரை மனித உரிமைகள் ஆணையகத்தால் எதுவும் செய்ய இயலாது. இதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர் கூறுங்கள். இந்த வாரம் மிக முக்கியமான வாரமாக இருக்கிறது. ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் கிரிக்கெட் மேட்சுகளில் ரெண்டு பக்கமும் துடுப்படுத்த ஆடைகளை நாங்கள் அடிக்கடி இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி சிக்ஸர் அடி கேட்கல, பவுண்டரி அடி கேட்கல எல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்கு குரல் கேட்டிருக்கலாம். அதுமாரி இப்போ பார்த்தால் மனித உயிர்களை பற்றி அக்கறை இல்லாமல் அரசாங்கங்கள் ஏவுகணைகளாலும் நவீன போராயுதங்களாலும் எல்லாமே செயற்கை நுண்ணறிவு தன்மை கொண்டவை. அவைகளிடம் போரிடுகின்ற காட்சியை நாங்கள் இஸ்ரேல் ஈரான் போரில் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் இந்த சில வேளையில் சொஃப்ட்வேல் போட்டு சரியான ஸ்ட்ராங்கான சரியான பலமான துடுப்படுத்த வீரராக இருந்தால் மென்பந்து போட தொடங்கின உடனே முதல்ல ஒரு 2 முறைக்கு அந்த மென்பந்தை தடுத்து அந்த மென்பந்திர போக்கு அவதானிப்பாரு. அதுக்கு பிறகு பார்த்தால் எல்லா பக்கத்தாலும் ஒன்றில் சிக்ஸில் பவுண்டரி போய் கொண்டே இருக்கும். அந்த பந்து வீச்சாளர் நிப்பாட்டு மட்டும் ஒரே கிரிக்கெட் மைதானம் பரபரப்பாக இருக்கிறத பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் இப்ப இஸ்ரேல் தேவையில்லாமல் ஈரானோட போற தொடங்கி போட்டு இப்ப இல்லாமல் விழுங்கவும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் கூட மெதுவாக இஸ்ரேல கைவிடுற நிலையில் இருக்கிறார் என்ற பேச்சு கூட வெளிவருகிறது. இந்த அவர் எந்த பக்கத்துல மழை பெய்யுதோ அந்த பக்கத்துக்கு ஓடிடுவார். அதான் அவருடைய இயல்பான அரசியலாக இருக்கிறது. இதுதான் எங்களுக்கான ஒரு பாடமாக இருக்க வேணும். என்னன்னு சொன்னால் கல்லரசிகளையும் மேலாண்மைகளையும் நம்பி பாத யாத்திரைகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பாத யாத்திரைகள் என்றைக்குமே முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற நேரத்தில் இன்றைக்கு அனைத்துலக யோகா நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது குறிப்பாக முல்லைத்தீவில் இன்றைக்கு இந்து கலாச்சார அமைச்சினால மிக பிரமாண்டமான முறையில யோகா சான்றிதழ்களை மாணவர்களுக்கு கொடுக்கிற நிகழ்ச்சியாக இன்றைய காலையில நடந்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த யோகா தமிழர்களுடையது என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். குறிப்பாக தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எங்களுடைய தொன்மையான தொடர்புகளை எடுத்து நோக்கின்ற பொழுது இந்த யோகா மற்றும் வர்ம கலைகள் தமிழகத்தில் இருந்து அவை அந்த நாடுகளுக்கு பெறவின என்கின்ற ஆய்வுகள் இப்பொழுது அதிக அளவிலே வெளிவருகின்ற ஒரு காலமாக கூட இருக்கின்றது. இந்த நிலையில் யோகா என்பது கலந்து வாழுதல் அல்லது சேர்ந்து வாழுதல், ஒன்றாகி வாழ்தல் என்பதை தான் குறிக்கும். அது வெறுமனே உடலோடு சம்பந்தமான ஒன்றல்ல, மூச்சு காற்றுடன் நாங்கள் எவ்விதமாக கலந்து வாழ்வது என்ற பின்னணியில் தான் பிராணாயாமம் சொல்கின்ற அந்த மூச்சு பயிற்சியை உள்ளடக்கின அந்த யோக முறை அமைகின்றது. ஆகவே இந்த இடத்துல உடலை பலப்படுத்துவதற்கு மட்டும் யோகா அல்ல, உள்ளங்கள் கலந்து புரிந்துணர்வு கூடாக ஒருத்தர் ஏற்று வாழ்வதற்கான அந்த மன வலிமையை ஏற்படுத்துவதற்கும் யோகா முக்கியம் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய கலைகள் எங்களுடையதாக இல்லாமல் கூத்து முதல் யோகா வரை எல்லாமே தமிழருடைய பாரம்பரிய கலைகளாக இருந்தாலும் கூட அவைகள் என்று அது இந்திய கலைகள் என்ற பெயர்லேயோ அல்லது சீன கலைகள் என்ற பெயர்லேயோ அல்லது ஜப்பானிய கலைகள் என்ற பெயர்லேயோ அவைகள் உலகிலே பெருவிளக்காக இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே இவை குறித்த ஆய்வுகளும் இவை குறித்த தேடல்களும் தேவை என்பதையும் கோரிக்கொண்டு இந்த ஈழத்தமிழர் இறமை முழு செய்யப்படாத வரை மனித உரிமை ஆணையத்தால் எதுவும் செய்ய இயலாது என்ற இந்த ஆசிய தலையங்கம் இந்த மாத எதிர்வரும் வாரங்களுக்கான
கருத்தியலாக முன்வைக்கப்படுகிறது. என்ன சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையர் வந்து 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இம்முறை ஸ்ரீலங்காக்கான அவருடைய பயணத்தை இந்த மாத கடைசி வாரத்தில் நிகழ்த்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த பொழுதிலும் கூட சிலவள வந்து இஸ்ரேல் ஈரான் யுத்த நிலைகள் அதனை மாற்றிவிடுமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறி கூட இருக்கின்றது. இந்த நிலையில் வந்து பிரித்தானியாவினுடைய தூதுவர் மதிப்புக்குரிய ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்கள் ஜூன் 18 யாழ்ப்பாணத்துக்கு சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது அவர் அங்கு சென்று மக்களை சந்தித்திருக்கின்றார், சிவில் அமைப்புகளை சந்தித்திருக்கின்றார். இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய கிட்டிய குடும்ப உறுப்பினர்களுடைய சங்கத்தின் உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றார். இளையவர்களை புதிய தொழில்முறைகளில் புதிய சிந்தனைகள் இருப்பவர்கள் சந்தித்திருக்கின்றார். இதன் மூலமாக பிரித்தானிய தூதுவர் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எவ்விதமாக ஒரு தேச நிர்மாணத்தை, நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் சொல்லி அரசியல் மொழியிலே கூறுவார்கள். அந்த தேச நிர்மாணத்தை எவ்விதம் செய்வது என்பதை மதிப்புக்குரிய ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதற்கு முதலில் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டியதாக இருக்கின்றோம். என்றால் அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனை சந்தித்த பொழுது பிரித்தானிய தூதுவரின் முக்கியமான செய்தியாக இருந்தது என்னவென்று சொன்னால், இந்த செப்டம்பர் மாதத்தில் இடம்பெற இருக்கின்ற மனித உரிமைகள் அமர்வில், ஐக்கிய நாடு சபையுடைய அமர்வில் பிரித்தானியா மத்திய அனுசரணை வழங்குகிற நாடுகளுடன் இணைந்து எவ்வாறாக புதிய திட்டமொன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது பற்றி ஆராய்வதற்கு அவர் சொல்லியிருக்க. இது குறித்து இப்பொழுதிருந்தே நாங்கள் செயற்பட வேண்டும். ஆன காரணத்தினால்தான் நான் வந்து இப்பொழுது இங்கு வந்திருப்பதற்கு காரணம், இப்பொழுதிருந்தே நேரடியாக என்ன மாதிரியாக எல்லாம் இருக்கின்றது என்பதை அவதானித்துக் கொண்டு சென்றால்தான் அவரால் வந்து உண்மையான ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது வந்து கூட்டம் தொடங்குவதற்கு 2 நாளைக்கு முதல் பெட்டி கட்டி கொண்டு அங்கு போய் ஈழத்தமிழருடைய மனித உரிமை பிரச்சனைகளை பேசுபவர்களுக்கும், அதை விடுத்து முதலே அங்கு போவதற்கு 4-5 மாதங்களுக்கு முதலே நாங்கள் அப்படி செய்யப்படுவோம் இப்படி செய்யப்படுவோம் என்று ஊடகங்களுக்கு வந்து தாங்கள் செய்ய இருப்பவற்றை கூறி அவற்றுக்கான எதிர்விளைவுகளை ஈழத்தமிழின பகமை அரசாங்கங்கள் செய்யக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி போட்டு அங்கு சென்று தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பவர்களுக்கும் ஒரு சரியான பாடமாக இருக்கின்றது. விதமாக வந்து மக்களிடத்திலே போய் மக்களிடம் கலந்தாலோசித்து மக்களுடைய நிலையை அறிந்து அந்த மக்களுடைய நிலையை பார்ப்பதன் மூலம் அங்கு வந்து எந்த அளவு தூரத்துக்கு மனித உரிமைகளுடைய தன்மைகள் பேணப்படுகிறது என்பதை காட்சி வழியாக கண் வழியாக அத்தாட்சிப்படுத்தி அந்த பின்னணியிலே செயற்பட வேண்டும் என்பதை பிரித்தானிய தூதரவர்கள் வெளிப்படுத்திய அந்த பின்னணியில் தான் இந்த ஆசிய தலையங்கம் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வந்து ஒரு வேளை ஐக்கிய நாடு சபை மனித உரிமை ஆணையாளர் அங்கு செல்வதற்கு உலக அரசியல் சூழ்நிலைகள் ஏதாவது தடங்களை ஏற்படுத்தினாலும் கூட பிரித்தானிய தூதுவர் கூடாக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாயிலை கூட அவர் திறந்து வைத்திருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே அவர் வந்து சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த பொழுது அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதிலும் சிவில் சமூகத்தின் முக்கிய பங்களிப்பை பிரித்தானியா அங்கீகரிக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயம். அவர்கள் வந்து அரசியல் கட்சிகளை கூறவில்லை, அரசியல் கட்சிகளை சந்தித்திருக்கின்றார். ஆனால் மக்களோடு இருக்கின்ற மக்களுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற மக்களுடைய குரல் தேவையாக இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே அவருடைய அந்த யாழ்ப்பாணத்துக்கான அவருடைய பயணத்தை எடுத்து நோக்கின்ற பொழுது அவர் மிக தெளிவான முறையிலே அங்கு வந்து மக்களுக்கான சமகாலத்தை எப்படி எதிர்கொள்றது என்ற குறித்த ஒரு பார்வையை வெளிப்படுத்தி பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்கரராஜாவையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பிற தலைவர் பேராசிரியர் சுரேந்திரனை சந்தித்த பொழுது உயர்கல்வியிலும் முதன்மை மருத்துவத்திலும் நீண்டகால வளர்ச்சிக்கு பிரித்தானியான ஒத்துழைப்புகளை வழங்க உறுதியளித்திருப்பதுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவத்துறைக்கும் பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழக மருத்துவத்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடி இருக்கிறார். ஆகவே அவர் வெறுமனே வாயால் பேசாமல் அவற்றை எப்படி செயல்படுத்தலாம் என்ற ஒரு செயற்திட்டத்திலும் போயிருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒரு அத்தனை ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய தூதுவராக இருந்தும் கூட
அவர் மக்களுடன் சென்று மக்களை சந்தித்த அந்த தன்மைக்காக வேண்டி அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது மட்டுமில்லை, அந்த தன்மை நாங்களும் மக்களுடன் போய் இணைந்து ஈழத்தினுடைய புத்திஜீவிகளும் அறிவு சமுதாயமும் தகவல் சமுதாயமும் மக்களுடைய கல்வி தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகள் பயிற்சிகள் குறித்த வரைபடம் ஒன்று தயாரிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அது உங்களுடைய கையில இல்லை. அது வரைபடம் அப்படியான ஒரு வரைபடம் இருந்தால்தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு மேல் ஆதரவு காட்டுகின்ற உலக அமைப்புகள் உலக பொருளாதார கட்டமைப்புகள் கூட அதை பயன்படுத்தலாம் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் அத்தகைய ஒரு ரோட் மேப் என்று சொல்வார்கள், அந்த ரோட் மேப் எங்களிடத்தில் இல்லை. அதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அனைத்துலக நிதி முகாமைத்துவ நிறுவனத்தின் யாழ்த்தீவு பெற்ற அனைத்துலக நீர் மேலாண்மை திட்டத்தின் முதலாம் கட்ட நிறைவு பயிற்சியிலும் அவர் கலந்து கொண்டு பிரித்தானிய அங்கு உணவு பாதுகாப்பு மற்றும் காலநிலை மீள்தன்மை குறித்து செலுத்தப்பட்ட கவனத்தை அவதானித்த பின்னர் நிலையான வளர்ச்சியை வலுப்படுத்தும் சமூகங்களை ஆதரிக்கும் மற்றும் இலங்கையில் நீண்டகால மீள்தன்மையை உருவாக்கும் ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளுக்கு நிதியளிப்பதில் பிரித்தானிய பெருமை கொள்கின்ற கூறுகிறார். அவை பிரித்தானியா எதற்காக வேண்டி நிதியளிப்பை செய்ய போகின்றது என்ற அந்த 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 ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்வார்கள். அதாவது எது தேவை ஒரு நாடு அங்கு ஈடுபடுவதாக இருந்தால் அது எதனை எதிர்பார்க்கிறது என்பதையும் கூறியிருக்கின்றது. அதில் மிக தெளிவாக இருக்க ஒரு நிலையான வளர்ச்சியை வலுப்படுத்தும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்வார்கள். அந்த நிலையான வளர்ச்சியை வலுப்படுத்தும் சமூகங்களை ஆதரிக்கும். அதாவது அத்தகைய மாற்றத்தை கொண்டு வர சமூகங்களை நாங்கள் ஆதரிப்போம் என்ற அந்த கருத்தை கூறுகின்ற பொழுது புதுமைகளுக்கு நிதி அளிப்பதில் இளையவர்களுடைய அங்கு அவர் பணம்பொருள் உற்பத்தி செய்கின்ற WS நிறுவனத்திடம் சென்று அங்கு அவர் பணம்பொருள் பொருட்களை அவர் பார்வையிட்டதும் இல்லை, உற்பத்தி பெற்ற பார்வையிட்டதும் இல்லாமல் இந்த பிளாவில அவர் கூழ் குடிக்கிற படம் வெளியாகியது. எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு நாட்டினுடைய தூதுவர் பிளாவில அந்த கூழ் எடுத்து குடிக்கின்ற பொழுது அங்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கின்றார். இவைகள் தான் வாழ்வாதாரம், இவைகள் தான் உங்களுக்கான பொருளாதாரத்தன்மையை கொண்டு வரக்கூடியது. உங்களோட கையிலேயே உங்களுடைய பொருளாதாரம் இருக்கின்றது. உங்களால் இவ்வளவு சுவையான உணவுகளை தயாரிக்க முடிகிறது, இவ்வளவு மக்களுக்கு பயன்படுகின்ற பொருட்களை உற்பத்தி செய்ய முடிகின்றது, அதை சந்தைப்படுத்த முடியாமல் இருக்கின்றீர்கள். இங்குதான் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்த திட்டமிடல் என்ற அந்த தன்மை, அந்த திட்டமிடல் நேர முகாமைத்துவத்துடன் சம்பந்தமானது. அது நேர முகாமைத்துவம் இல்லாமல் நேரம் கடந்த ஏற்பாடு தமிழ் செல்வார்கள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் உண்டு. அது மாதிரியாக எல்லாமே அரங்கேறிய பிறகு இப்பொழுது ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ஹரணி அவர்கள் நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். கொடுக்கிறாரோ கொடுக்கவில்லையோ அவர் அந்த தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தியல் இந்த அரசியலுக்கு முக்கியமானது என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் ஈழத்தமிழுடைய இறமை மீளுறுதி செய்யப்பட்டால்தான் எந்த விடயமும் நடக்கும். இந்த மண் எங்களின் சொந்த மண் என்பதுதான் ஈழத்தமிழுடைய உரிமை. நாங்கள் பிரிவினை கோரவும் இல்லை, நாங்கள் பயங்கரவாதத்தை வெளிப்படுத்தவும் இல்லை, நாங்கள் அங்கிருக்கின்ற சிங்கள மக்களையோ அல்லது மலையக மக்களையோ அல்லது முஸ்லிம் மக்களையோ எதிர்த்து நிற்கின்ற ஒரு சமூகம் அல்ல. நாங்கள் எங்களுடைய மண்ணிலே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழ்ந்த ஒரு மண்ணிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் பேணிக்கொண்டு, எங்களுடைய வாழ்வை பேணாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. எங்களுடைய வாழ்வை பேணிக்கொண்டு அந்த உறுதியின் அடிப்படை, அதாவது உறுதியின் உறைவிடம் சொல்வார்கள். நான் இதை செய்ய வேண்டுமோ அதை தெளிவாக செய்வதுதான் உறுதியின் உறைவிடமாகின்ற தன்மை. அந்த உறுதியின் உறைவிடமாக என்னை மாற்றிக்கொண்டு அந்த தளத்திலே நாங்கள் சிங்கள மக்களுக்கும் சரி, முஸ்லிம் மக்களுக்கும் சரி, மலைய மக்களுக்கும் சரி, அவர்களுடைய பிரச்சனைகளை தோல் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் என்பதுதான் அடிப்படையான தமிழர்களுடைய தன்மையாக இருக்கின்றது. அதுதான் இலங்கையினுடைய வரலாறு கூட எடுத்துக் கூறுகின்றது. எல்லோருடைய மற்றைய இனங்களுடைய தேச நிர்மாணத்திலேயும் ஈழத்தமிழர்கள் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். இது வரலாற்று பூர்வமான உண்மை. ஆகவே இந்த உண்மையின் அடிப்படையில் நாங்கள் ஜோகா நாளில் கூட நாங்கள் ஒன்றுபடுதல் கலத்தலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கேற்ற வகையிலே எங்களுடைய உடலுக்கான பயிற்சியை கொடுக்கின்ற தன்மை கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இலங்கை தீவினுடைய தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையை கொண்டிருக்கிற ஈழ மக்கள், அங்கிருக்கின்ற சிங்கள மக்கள், அங்கிருக்கின்ற மலையக மக்கள், அங்கிருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு எங்களால் ஆனதை நாங்கள் செய்வதாக இருந்தால் எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுடைய உண்மை நிலையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீலங்காவுடைய பிரதமருக்கு நாங்கள் கூறுவது என்னவென்றால், நீங்கள் ஈழத்தமிழுடைய பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று உண்மையாகவே இதய சுத்தியுடன் அந்த வார்த்தை உச்சரிப்பீர்களாக இருந்தால் ஈழத்தமிழர்களுடைய
அரசிருந்த பிரதேசமாக வடக்கு கிழக்கு பிரதேசம் இருக்கிறது. ஆகவே அந்த இறைமைத்தன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கான வரலாற்று தாயகம் இருக்கின்றது, சிங்கள மக்களுக்கான ஆட்சி அமைப்பும் இருக்கின்றது, இல்லை என்று யாருமே சொல்லவில்லை. ஆக இரண்டு தேசிய இனங்களும் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த வரலாற்று அடிப்படையிலே நாங்கள் மற்ற இனங்களுக்கான தேவைகளையும் சந்தேகங்களையும் அறிந்து அதை தீர்ப்பதன் மூலமாக தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதை மையப்படுத்தித்தான் இதனை கூறுகின்றோம். ஏனென்றால் ஈழத்தமிழருடைய இறைமையை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அனைத்து நாடுகளும் ஏற்கும் வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவால் தலையிடவே முடியாது. இஸ்ரேல் என்ன செய்கிறது? இது என்னுடைய இறைமை உள்ள பகுதி, நான் எதுவும் செய்வேன் என்று கூறுகிறது. இதைத்தான் அங்கு ஸ்ரீலங்கா செய்து காட்டி உலகுக்கு இந்த பிரச்சனையை தொடக்கி வைத்தது. இப்ப இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் அதுக்கு ரோமரலாக அமைந்த தாக்குதல் முள்ளிவாய்க்கால் மேல் 2009 ஸ்ரீலங்கா நடத்திய தாக்குதல் என்பதும் அது அங்கு கையாண்ட அத்தனை முறைமைகளையும் அத்தனை இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்பையும் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் இந்த நேரத்தில் கூட அங்கிருக்கின்ற மக்களுடைய 30 இந்த உள்ளூர் கடைகளை நேற்றைக்கு தகர்த்தெறிந்திருக்கின்றார். அவர்களுடைய வர்த்தகத்தை உடைக்கின்றார். அதான் அந்த கடைகளை தகர்த்ததுக்காக இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலும் சிறிய சிறிய அளவில் நடத்தி கொண்டிருந்த அந்த வர்த்தகத்தை கூட உடைக்கின்றார்கள். வைத்தியசாலையில் இருக்கின்ற இதைத்தான் எங்களுக்கு செய்தார்கள். இவற்றை எங்களுக்கு வகை தொகையின்றி மக்களை அழித்துவிட்டு அது தேசிய பாதுகாப்புக்கு சொன்னார்கள். இன்றைக்கு இஸ்ரேலும் அதே வனசை சொல்லுகின்றது. ஆகவே இந்த நாடகம் இப்பொழுது அமெரிக்கா உட்பட மேற்குள்ள நாடுகள் எல்லாம் சொல்கின்றன, இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாக்கிற உரிமை இருக்கிறது. இதே சொல்லை ஏன் நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு அவர்களுடைய மண்ணையும் அவர்களுடைய வாழையும் பாதுகாக்கின்ற உரிமை இருக்கிறது என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றீர்கள்? இதுதான் கேள்வி. இதுக்கு நீங்கள் இந்தியாவுக்கு அனுசரணையாக இதை சொல்ல முடியாமல் இருக்கிறது. இந்தியா ஏன் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது என்று இந்தியாவால் கூற முடியுமா? இந்த வகையில் ஈழத்தமிழர்களுடைய நாளாந்த வாழ்வும் வளர்ச்சிகளும் உலக பாதுகாப்புக்கும் உலகத்தினுடைய பொருளாதார முறைமைக்கும் எந்த வகையில் ஏதாவது இடையூறு செய்கின்றன? எதுவுமே இல்லை. அந்த மக்கள் தங்களுடைய பிரதேசத்தில் தங்களுடைய வாழ்வை கட்டமைக்கிற பற்றி தான் பேசுகின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஒரு நியாயம், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நியாயமாக இருக்க வேண்டாம் என்பதை தான் நாங்கள் வலியுறுத்தோம். எங்களில் இருக்கிற பிற ஏன்னு சொன்னால் காசாவிலே இன்றைக்கும் அந்த மக்கள் இவ்வளவு துன்பத்துக்கு மத்தியிலும் அவர்கள் உறுதியாக இது எங்களுடைய மண், எங்களுடைய இறைமை உள்ள பிரதேசம் என்று உறுதியாக வெளிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ஈரானிலே இன்றைய காலையில் பார்த்தீர்களா என்றால் இஸ்ரேலில் கொல்லப்பட்ட அவர்களுடைய தளபதிகளுடைய நல்லடக்கம் காட்சியை பார்க்கின்ற பொழுது அந்த நல்லடக்க பெட்டி கூட அப்படியே ஈரானிய தேசிய கொடியாகவே மாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்கள் தேசமாக மாறிவிட்டால் என்ற அந்த கருத்தை முன்வைத்து மக்கள் பெருந்தொழிலாக எந்தவித வான் தாக்கல் நடந்து கொண்டிருக்கிற நேரம், வீட்டு தாக்கல் நடந்து அவ்வளவு மக்களுக்கும் பிரச்சனை வரும் என்ற ஒரு நேரம், அந்த நேரத்திலும் கூட மக்கள் பெருந்தொழிலாக கலந்து கொண்டார்கள். தங்களுடைய உறுதியை தாங்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் அது யாருக்கோ நடக்கிற பிரச்சனை, யாரோ செய்கின்றார் என்ற ஒரு மனநிலையில் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களையும் தங்கள் நலன்களையும் பாதுகாக்கின்ற ஒரு தொன்மையிலும் ஒவ்வொருவரும் தங்கள் பதவிகளை உறுதிப்படுத்த தன்மையிலும் செயல்படுத்துகிறதான் ஐக்கிய நாடு சபையால் கூட தலையிட முடியாமல் இருக்கின்ற என்பதை தான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றோம். எனக்கு இந்த விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது நான் தமிழர்களை பொறுத்த மட்டும் அடிக்கடி இந்த விடயத்தை கூற வேண்டும். அதாவது தமிழர்களுக்கும் அவருடைய இறைமை இருக்கிறது, அந்த மக்களை பாதுகாப்பும் உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது, இஸ்ரேலுக்கு மட்டும்தானா இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழர் தரப்பில் இருப்பவர்கள் எல்லோரும் இதை தொடர்ந்து கூறி வரும் பொழுதுதான் அந்த உணர்கின்ற தன்மை வரும். ஏன்னா நீங்கள் பிரித்தானிய தூதுவர் அன்று பேட்ரிக் தொடர்பாக கூறும் பொழுது நிறைவாக இருந்தது என்றால் மாஸ்டர், நாங்கள் இங்கே சும்மா இருந்து உளறிக் கொண்டிருக்கவில்லை என்று. இது எவ்வளவு காலமாக கூறிக்கொண்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், ஒரு மெக்கானிசம் இருக்க வேண்டும், ரோட் மேப் இருக்க வேண்டும், வேலை திட்டம் இருக்க வேண்டும், வழி வரவு இருக்க வேண்டும். இவற்றை நாங்கள் கூறிக்கொண்டு வருவதற்கு காரணம் இதுதான். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அவர் அங்கு போய் துணிவாக ஆளுநரை சந்திச்சு இந்த 5946 ஏக்கர் தனியார் நிலத்துல அதை கையகப்படுத்துறதுக்கு ஸ்ரீலங்கா செய்யற முயற்சிகளையும் அதே மாதிரி தையிட்டி திசை
விகார பிரச்சனையையும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு போன்ற பிரச்சனையும் கூட நேரடியாக கேட்டிருக்கின்றார். எவ்வளவு நேரடியாக பிரச்சனைகளை சந்திக்கின்றார். தான் இன்னொரு நாட்டு தூதுவர்களை பற்றி கதைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லிக் கொண்டு மற்றவர்கள் ஓடி விடுவார்கள். இது இந்த பிரச்சனைகள் மாறாவிட்டால் அந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தொடர்பு அன்பான பாசமான தொடர்பாக மாற மாட்டோம் என்பவருக்கு தெரியும். இது நாங்கள் செய்கின்றோம். அன்றைக்கு செம்மணி புதைவெளி பிரச்சனையை பற்றி இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு அனைத்துலக படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு மூலையில் இருக்கின்றீர்கள். எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறது பிரச்சனை. இப்ப பத்திரிகைகள் 2 செய்தி வருகின்றது. இருந்தபோது எப்பயோ சரி இந்த கருவேப்பிலை போட்ட மாதிரி 2 வசனம் சொல்லுவீங்க. அவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கே தவிர அதை மையப்படுத்தி எதுவுமே செய்யாத நிலையில் இருக்கின்றீர்கள். இதுதான் அங்கே இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அரசுடைய மிகவும் சிறப்பாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உயிரோடை தமிழரும் நாங்கள் இந்த விடயங்களை பேசியிருந்தாலும் ஒரே அலைவரிசையில் பயணிக்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்துகின்ற இந்த நேரத்தில் அன்று பேட்ரிக் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார். மிகவும் சிறப்பாக எனக்கு பிடித்த விடயம் என்னவென்றால் மக்களை சந்தித்திருக்கின்றார், குடிசார் அமைப்புகளை சந்தித்திருக்கின்றார், காணாமல் ஆக்கப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறார். களத்தில் மக்களுடைய நிலைமைகளை அறிந்தால்தான் நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி என்ன அவர்களுடைய விருப்பத்தை அறிந்து அதனூடாக பயணிக்கலாம். என்னுடைய கேள்வி என்னவென்றால் உங்களிடம், அன்று பேட்ரிக் அவர்கள் இவ்வாறு இந்த விடயங்களை வந்து கூறி இப்படியான ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன காரணம்? நீங்கள் நான் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களோடு உரையாடும் பொழுது கூறினீர்கள், ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை இந்த கூட்டம் வரும் பொழுது அதற்கு அரசாங்கம் சில திட்டங்களை முன்வைக்கின்றது. ஒரு நாடு ஒரு தேசம் எல்லாம் இலங்கையர்கள் என்ற விதத்தில் அவர்கள் செயல்படுத்துவதற்காக சில திட்டங்களை போடுகிறார்கள். ஆனால் இங்கே பிரித்தானியாவுடைய தூதுவர் அன்று பேட்ரிக் அவர்கள் வந்து இவ்வாறு கூறுவதும் இவ்வாறு வழிகாட்டுவதற்கும் என்ன நோக்கம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்களுடைய இந்த வரவு அவர்கள் பல விடயங்களை இந்த மேற்குலக நாடுகள் நேரடியாக சொல்ல மாட்டார்கள். என்னென்று சொன்னால் அது அவர்களுக்கு அந்த இலங்கையின் அரசியலிலும் சரி பிராந்திய அரசியலிலும் சரி அவர்களுக்கான இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ட்ரம்புக்கும் அவர் இந்த புலனாய்வுத்துறை அதிகாரி கபாட்டுக்கும் இடையிலான முருகல்கள், சில வார்த்தைகள் சில சொற்பதங்கள் அந்த அரசியலில் இருக்கும் போது சிலவற்றை அவர்கள் பயன்படுத்த முடியாது. ஆனால் அவர்களின் செய்கைகள் உங்களுக்கான ஒரு சில சமிக்கைகளாக இருக்கும். இப்ப இந்த ஆண்ட்ரூ பேட்ரிக்கின்ற செயற்பாடு என்னவென்று சொன்னால், இந்த தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் அந்த தற்போதைய இலங்கையின் வெளிவார கொள்கைகளில் இருந்து வெளிவர வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறார். இப்ப நாங்கள் இலங்கையின் நாடாளுமன்றத்துக்குள்ள இருந்து கொண்டு இலங்கையின் வெளிவார கொள்கைகளுடன் பயணிக்கிறோமே தவிர தமிழர்களுக்கு என்ற ஒரு வெளிவார கொள்கை இல்லை, துப்புரவாக இல்லை, அதை பற்றி சிந்திப்பது கூட இல்லை. அதைத்தான் அவர் மறைமுகமாக கூறுகிறார். என்றால் உங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை கட்டியமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள், அதை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களுடன் மக்களாக இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் பயணிக்க வேண்டும். முறையில் அரசியல் என்பது மக்களுக்கு இருந்து அல்லது கிராமங்களில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும். மக்களுடன் பயணியுங்கள் என்ற தொடர்பாகத்தான் இதற்கு ஒரு வலி சேர்ப்பது போலதான் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் இலங்கையின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கா நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கை பிரிக்ஸ் அமைப்பில் இணைய வேண்டும். அந்த அமைப்பு கிட்டத்தட்ட 11 நாடுகளை கொண்டிருக்கின்றது. உலகில இருக்கிற அத்தனை பொருளாதார அமைப்புகள் என்று அவர் கூறுகிறது G20, G7 போன்ற நாடுகளை கூறுகிறார். அந்த அமைப்புகளை விட பொருளாதாரத்தில் பலம் வாய்ந்த நாடுகளை கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த ரஷ்யாவை எல்லோரும் தனிமைப்படுத்தியதாக கூறினார்கள். ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை. ரஷ்யா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு போகிறது என்று கூறியிருக்கின்றார். அப்ப ரணில் விக்ரமசிங்காவின் இந்த கருத்துக்கும் ஆண்ட்ரூ பேட்ரிக்கின் இந்த பயணத்துக்கும் இடையிலான பல செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இதை நாங்கள் அரசியல்வாதிகளும் அமைப்புகளும் என்ன செய்கிறோம்? சும்மா அவர்கின்ற பயணம் ஒரு பயணம், அவர் அதை குடித்தார், இதை குடித்தார், போய்விட்டார் என்று இல்லை. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவங்க ஒரு டிஷ்யூ பேப்பரை தந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் என்றுதான் பிரச்சனை. சில விடயங்களை நேரடியாக அவங்க பேச முடியாது, கலைக்க முடியாது. அதனை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சிந்தனை பள்ளிகள் இருக்கின்றன. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கால படைத்துறை ரீதியாக என்றாலும் சிந்தனை பள்ளிகள் இருக்கின்றன, பொருளாதாரத்துக்கும் சிந்தனை பள்ளிகள் இருக்கின்றன, மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்புகள் இருக்கின்றன, சிவில் அமைப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த தேசத்தின் அல்லது அந்த மக்களின் அந்த
நாட்டின்டையோ அரசியல் பொருளாதார வெளிவிவகார கொள்கைகள் படைத்துறை கொள்கைகளை வடிவமைப்பதற்கு அவர்கள் ஆலோசனைகளை வெளியில் இருந்து வழங்கி கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் எல்லோரும் அமைச்சர்களாகவும் எல்லோரும் அதிகாரிகளாகவும் இருந்துவிட முடியாது. அப்ப இவ்வாறான ஆலோசனைகள் கிடைக்குமாக இருந்தால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் அமைப்புகளாக இருக்கலாம், தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், யாரும் அவற்றை கேட்பது கிடையாது. எழுந்தமானமாக யார் வந்தாலும் யார் போனாலும், இந்தியா ஒரு அபிவிருத்தி திட்டத்தை செய்தாலும், இந்தியா ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாலும், சீனா ஒரு அபிவிருத்தியை செய்தாலும், அல்லது மேற்குலக நாடுகள் ஒரு அபிவிருத்தி செய்தாலும், இந்த அதிகாரிகள் யாழ்ப்பாணம் வந்தாங்க, வவுனியா வந்தார், அவர்கள் வந்தார்கள், அரிசியை கொடுத்தார்கள், போனார்கள் என்றுதான் பார்க்கிறார்களே தவிர அந்த அரிசிக்கு பின்னால் இருக்கிற அரசியல், அது ஏன் வந்தார்கள் என்றதை நாங்கள் உற்று நோக்குவதாக இல்லை. எங்களிடம் நீங்க பார்க்கலாம், எங்களிடம் இந்த இனப்படுகொலை தொடர்பான ஆவணங்களை சேகரிப்பது, பாதுகாப்பது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கையாக இருக்கலாம், இந்த அனைத்துலக சமூகத்தில் கொண்டு செல்லப்பட்ட இந்த இனப்படுகொலை தொடர்பான கருத்துருவாக்கங்களாக இருக்கலாம் என்று பல ஒரு வலுவான காரணிகள் எங்களிடம் இருக்கின்றன. நாங்கள் முன்னகர்வதற்கு அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த முடியவில்லை. ஒன்று, நாங்கள் அரசியலுக்காக, உள்ளூர் அரசியலுக்காக கூட மோதிக்கொண்டிருக்கின்றோம். அங்கு உள்ளூர் அரசியலுக்காக மோதிக்கொண்டிருக்கிறோம். இங்கிருக்கிறவர்கள் அவற்றை ஊக்குவிப்பது, அதனை ஒரு படம் பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது சினிமா படம் பார்ப்பது போல அந்த சண்டையாம் இந்த சண்டையாம் என்று சமூக வலைத்தளங்களும் அதிலும் பார்த்து விட்டு தங்கள் காலத்தை கழித்து விட்டு ஏதாவது ஒரு நாள் வந்தால் அதை கொண்டாடி விட்டு அப்படியே கலைந்து போய்விடுகிறோம். அப்ப இன்னும் அந்த அரசியலுக்கு இப்ப இவ்வாறான அதிகாரிகள் வரும்போது, இப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் போக்கட்டு வரப்போகிறார், அப்போது அவரை எவ்வாறு ஹேண்டில் பண்ணுவது? இலங்கை அரசு ஏன் அவரை அழைத்திருக்கின்றது? நாங்கள் அதற்கு அடுத்ததாக எதிர்வினை எண்ணத்தை ஆற்ற வேண்டும் என்பது தொடர்பாக கூட நாங்கள் ஒரு வரைவை அல்லது அதற்கான ஒரு சிறந்த திட்டமிடலை எல்லோருமாக இணைந்து உருவாக்கினோம் என்றா? இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்போது உள்ளூராட்சி சபையில தான் நின்று கொண்டிருக்கிறோம். பிரச்சனை இல்லை, உள்ளூராட்சி சபைகளை சீரமைக்க வேண்டும், அதை ஒழுங்காக நடத்த வேண்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இவ்வாறான நிகழ்வுகளையும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. பிரித்தானியாவுடைய தூதுவர் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பேசும் பொழுது, பிரித்தானியாவுக்கு பொறுப்பு இருக்கிறதா? ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் சரியாக பதப்படுத்தி சரியான ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு பொறுப்பு இருக்கிறதா? பிரித்தானியாவுக்கு முற்றுமுழுதான பொறுப்பு பிரித்தானியாவிடம் தான் இருக்கின்றது. அதனை நாங்கள் பல தடவைகள் கூறினாலும் அதற்கான சரியான அழுத்தங்களையும் சரியான வகையிலும் அதனை பிரித்தானியாவிடம் கொண்டு செல்லவில்லை. பிரித்தானியாவையும் இந்தியாவையும் போட்டு ஒன்றாக குழப்பி விடுகிறோம். அவற்றை தனித்தனியாகத்தான் பல நாடுகளை நாங்கள் தனித்தனியாகத்தான் ஹேண்டில் பண்ண வேண்டும். வெளிவார கொள்கை என்றது அவ்வாறுதான். பல நாடுகளை அவங்க ஒருங்கிணைத்து கையாள்வது கிடையாது. அப்ப என்றால் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் அவர்கள்தான் இந்த பிரிந்திருந்த ராஜ்யங்களை ஒன்றாக்கினார்கள். அதன் பிற்பாடு கூட சுதந்திரத்தை வழங்கிவிட்டு போனோடு இலங்கைக்கு வழங்கிவிட்டு போனாலும் 72ஆம் ஆண்டு வரையிலும் அந்த இலங்கையில் இருக்கிற ஏனைய மக்களின் பாதுகாப்பு பிரித்தானியாவுடன் இருந்தது. அதன் பிற்பாடு அது பறி போன போது கூட நாங்கள் அப்போதே அதிலிருந்து வெளிவந்திருக்க வேண்டும். இப்ப மாஸ்டர் கூட இதை அடிக்கடி கூறியிருக்கின்றார். இல்லை, இப்போது அண்மையில் நீங்கள் கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற டெய்லி மிரர் பத்திரிகை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்க ஒன்றை சொல்கிறார்கள், நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை விட 72ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த குடியரசு தினத்தை அதைத்தான் கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் இலங்கைக்கு முழுமையான இலங்கைக்கு என்று அவங்க சொல்வது சிங்களவர்கள், பௌத்த சிங்களவர்களுக்கு முழுமையான அதிகாரம் கிடைத்தது என்று கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால் அதுவரையிலும் இல்லை, பிரித்தானியாவுடன் தான் ஏனைய மக்கள் இந்த பாதுகாப்போ அல்லது அவர்கள் இளமையோ இருந்தது. ஆனால் அதனையும் எந்த விதமான ஒரு என்னென்னு சொல்றது, ஏனைய மக்களின் கருத்துக்களை உள்வாங்காத அவர்கள் வழங்கியது மிகப்பெரிய தவறு. இப்ப பல தவறுகள் பிரித்தானியா அரசிடம் இருக்கின்றது. அதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியதை பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அதை எவ்வாறு கொண்டு செல்கின்றோம், அதை எவ்வாறு அவர்கள் முன்வைக்கின்றோம், அதை எவ்வாறு உலகத்துக்கு முன்வைக்கின்றோம் என்பதில் தான் அடுத்த நகர்வு தாங்க இருக்கும். நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் பிரித்தானிய தூதுவர் முன்மாதிரியாக செயல்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் கூறினீர்கள். அவர் ஒரு செயல் வடிவத்தை காட்டியிருக்கிறார், செயல் திட்டத்தை காட்டியிருக்கிறார் என்று நீங்கள் கூறும் பொழுது, இப்பொழுது அரசு அவர்கள் கூறினார் அவர்கள் மறைமுகமாகத்தான் செய்திகளை கூறுவார்கள், வெளிப்படையாக நேரடியாக கூற மாட்டார்கள்.
இது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீங்க. இப்ப பூகோள அரசியலில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிலைமைகள் தொடர்ச்சியாக ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. இப்ப கூறுகிறார்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான நடைபெறுகின்ற இந்த போர் முடிவடைந்த பின்பு உலக ஒழுங்கில் பாரிய மாற்றத்தை எதிர்பார்க்க என்று கூறுகிறார்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் எவ்வளவு முக்கியம் தமிழர் தரப்பை பொறுத்த மட்டும் அவதானிக்கிறீர்கள்? எவ்வளவு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் என்றால் உங்களுடைய உடல் மொழியில் சிறப்பான விடயத்தை அவர்கள் வெளிப்படுத்தியது போல் நான் அவதானித்தேன். நீங்கள் கூறுங்கள், இது ஒரு சந்தர்ப்பமா, சாத்தியமா? அது இப்பொழுது அரசு கூட அதை தெளிவாக கூறுறாங்க. அதாவது இப்பொழுது அவர்கள் நேரடியாகவே சொல்கின்றார்கள், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த போர்களுடைய நோக்கம். இந்த போர்களுடைய நோக்கம் அவர்களுக்கு சாதகமான ஆட்சி மாற்றத்தை உலக வல்லாண்மைகள் பிராந்திய மேலாண்மை ஏற்படுத்த பார்க்கின்றன. அது இயல்பு, அரசியல் இயல்பு. அதை நாங்கள் சவாலாய் கொண்டு நிற்க முடியாது. இப்பொழுது பார்த்தீர்களா இருந்தால் சீனா தனக்கான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே டில்பின் சில்வாவையும் 29 பேரையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி சீனாவுக்கு அழைத்து சீனாவுடைய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அவர்களை அனுப்பி அந்த கிராமங்கள் எப்படி பொருளாதார பலத்தை பேணுகின்றன, அந்த பொருளாதாரம் எப்படி சீனாவுடைய மத்திய பொருளாதார பலத்தில் இணைக்கப்படுகிறது, என்ன மாதிரியாக சமூகங்கள் அங்கே அந்த ஒரு நாடு ஒரு ஆட்சி ஒரு சட்டம் என்பதற்கு கீழே செயற்படுகின்றது என்பதை பயிற்சிப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலே சீனா தனக்கான ஒரு ஆட்சி அதிகார மாற்றத்தை அங்கு ஏற்படுத்துவாங்க. அவர்கள் அம்பாந்தோட்டையில கட்நாயக்காவில் கட்டியது போல இன்னொரு சர்வதேச கருத்தாடல் மண்டபத்தை கூட கட்டுகின்றார்கள். அங்கு எல்லா விதமான பொருளாதார கட்டமைப்புகளையும் சீனா தனக்கான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவை சீனா அந்த நாட்டினுடைய கூட்டாண்மையிலும் பங்காண்மையிலும் இருக்கின்றது. அப்ப அவர்கள் அங்கு மாசியதனுடைய முக்கியமான தத்துவம் என்ன? கிராமத்துக்கு போங்கள். அதை இப்பொழுது இவர்களுக்கு சில்வாவை அழைத்து அதன் வழியாக 29 பேருக்கும் பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கார். இந்த சூழலில் தான் பிரித்தானிய தூதுவர் இலங்கையை போயிருக்கிறார். இதான் அந்த சர்வதேச முறைமை. சீனா தனக்கான முறையிலே அங்கு ஒரு ஆட்சி அதிகார மாற்றத்தை நிலப்படுத்துவதற்கு பார்க்கின்ற பொழுது பிரித்தானியா தனக்கான முறையிலே தன்னுடைய மக்கள் என்ன இருந்தாலும் கூட நாங்கள் கிட்டத்தட்ட 180 வருஷத்துக்கு மேலாக ஆளப்பட்ட மக்கள், அவர்களுடைய கல்வி முறை அவர்களுடைய பொருளாதார முறை பின்னணியில எங்களுடைய வாழ்க்கையை மாறுபட்டு என்பது உலக இருந்த விடயம். ஆகவே இப்பொழுது அரசு கூறிய மாதிரி அங்குதான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அதில் நாங்கள் தான் தவறு செய்தோம். ஏனென்றால் 1969ஆம் ஆண்டு கோடீஸ்வரன் வழக்கிலே பிரித்தானிய பிரிவு கவுன்சில் சிங்கள மற்றும் சட்டத்தை மீள பெற வேண்டும், சிங்கள மற்றும் சட்டத்தை மீள பெற்று திரும்பவும் சோல்பரி அரசியலமைப்பிற்கு அமைய வேறு சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறியது மட்டுமில்லாமல் கோடீஸ்வரனுக்கு முழு வழக்கு தொகையுடன் அவரை வேலை நீக்கம் செய்திருந்த அவ்வளவு காலத்துக்குமான அந்த நஷ்டஈட்டு தொகையும் கொடுத்து திரும்பவும் வேலை கொடுக்கும்படி கூறினார்கள். அப்ப பிரித்தானியா நேரடியாக தலையிடாமல் இருக்கவில்லை. குயின் எலிசபெத் நேரடியாக தலையிட்டார் அந்த தீர்ப்பை அனுமதித்ததன் மூலம். ஆனால் அதை சிங்கள அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அப்பொழுது இருந்த தமிழ் தலைவர்கள் யார் அதை சர்வதேசமயப்படுத்தினார்கள், யார் பிரித்தானியாவுக்கு எதிராக இது செய்யப்படுவதை ஒழிய ஈழத்தமிழருக்கு எதிராக செய்யப்படவில்லை. பிரித்தானியாவினுடைய நீதிமன்றத்தினுடைய கட்டளையை ஸ்ரீலங்கா என்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு மீறுவதற்கான ஏற்பாடு செய்தார்கள். அப்ப பிரித்தானியாவுக்கு எதிரான ஒரு செயற்பாடு அங்கு நடைபெற்றது. தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடு நடைபெறவில்லை. அரசு கூறியது போல ஈழத்தமிழர்களுடைய திறமையினுடைய உச்சமாக பிரித்தானிய பிரிவு கவுன்சில் தான் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் மதங்களுக்கோ அல்லது இனங்களுக்கோ எதிரான சட்டங்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அவர்கள் பிரித்தானியாவுக்கு மேல்முறை செய்யலாம் என்று கூறியிருந்தார்கள். அவை ஒரு தெளிவாக தான் அவர்கள் செயற்பட்டார்கள். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்தினோமா? ஸ்ரீமா பண்டாரநாயக்காக அதை எதிர்த்த பொழுது ஏன் அது சர்வதேச நிலையிலே பிரித்தானியாவுக்கு எதிராக செயற்படுத்தப்படுகின்ற ஒன்று, அதன் மூலமா தான் தெற்காசியானுடைய பொருளாதார முறைமையை மாறிச்சுது, தெற்காசியான அரசியல் முறையை மாறிச்சுது. அந்த கோடீஸ்வரன் வழக்கு தீர்ப்பு என்பது தெற்காசியாவினுடைய அரசியல் போக்கை மாற்றிய ஒரு தீர்ப்பு. அதன் பிறகுதான் இந்தியாவினுடைய முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏன்னு சொன்னால் அது பர்யந்தம் பிரித்தானியாவுடைய பாதுகாப்பில் இருந்த ஈழத்தமிழ் மக்கள் பிரித்தானிய பாதுகாப்பை தொடர்ந்து பேணாமல் இந்தியாவுடைய பாதுகாப்பு சென்றார்கள். இந்தியாவுடைய பாதுகாப்பு இவர்கள் தான் சென்றார்கள். இந்தியா வலுக்கட்டாயமாக இதையும் செய்யவில்லை. அப்ப இவர்கள் சென்ற அந்த சூழலில் இந்தியா தனக்கான அந்த சந்தர்ப்பத்தை இன்று வரை பயன்படுத்துகிறது. ஆகவே இந்தியாவையோ பிரித்தானியாவையோ குறை கூறுவது எந்த பயனும் இல்லை. நாங்கள் எப்படி செயற்படுகிறோம் என்பதைத்தான், அதால் தான் தமிழ் சொல்லி
பிடிச்சது. தீது நன்று பிரதிரான்னு சொன்னதுக்காகத்தான். உனக்கு வர நன்மையோ உனக்கு வர தீமையோ வந்து மற்றவரிடத்திலிருந்து வராது, நீயே செய்து போட்டு பிறகு நீயே வந்து. அப்ப அதுக்கு என்ன தேவை? மக்களோட கலந்தாலோசிக்க வேணும், துறைசார் அமைப்புகளை ஒருங்கு சேர்க்க வேணும், வர்த்தக கட்டமைப்பு உருவாக்க வேணும். இந்த வர்த்தக கட்டமைப்பு உலகத்துக்கு இந்த தமிழர் விடுதலை கூட்டணி காலத்துல அந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்துல இலங்கைக்கான தமிழருக்கான வர்த்தக கட்டமைப்பு இருந்ததா? இருக்க இல்லை. வர்த்தகம் தான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. இப்போ பார்க்க போனீங்கன்னா இப்ப நாங்கள் 3 விஷயத்துல சொல்லியிருந்தோம். முந்தைய ஆசிரியர் அங்கத்துல இன்றைய நிலப்பாடுகளை நாங்கள் எப்படி எதிர்கொள்றதுன்றதுக்கு இன்றைக்கு ஐக்கிய நாடு சபையில வேலை செய்கிற பலர் சொன்னது என்னென்றால், ஐக்கிய நாடு சபையில மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு போதிய சான்றுகள் இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது என்பதும் இப்ப சிக்கலா இருக்குது. ஆகவே சான்றுகள் தேவை என்று மேலும் ஓடிக்கொண்டு திரிக்காமல் இருக்கிற சான்றை வைத்து எப்படியாக வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்றதை பற்றி சிந்திங்கள்னு சொல்லி சொன்னார்கள், நேரடியாக சொன்னார்கள். அப்படி அதுக்காகத்தான் நாங்கள் இந்த தலையங்கத்திலே இந்நேரத்தில் ஐக்கிய நாடு மனித உரிமை ஆணையத்துடன் பணியாற்றிய தன்னார்வ அமைப்புகள் ஆணையத்துடன் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் அளவுக்கு சான்றுகள் இப்பொழுது உள்ளன. இந்நிலையில் அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது இதற்கான சான்றாதாரங்களை ஆவணப்படுத்தும் அலுவலகத்தை அமெரிக்காவின் இன்றைய நிலைப்பாடுகளால் நிதியளிப்பில்லாத மூடப்பட்டு விடாத தடுப்பதும் இன்றைய சமூகத்தின் தேவையாக உள்ளதென கூறியுள்ளனர். இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். இதற்கு 2 விடயங்களில் ஈழத்தமிழர் தெளிவாகவும் ஒருங்கிணைந்தும் விரைவாக செய்யப்படலாம். ஒன்று, ஈழத்தமிழர்கள் தாங்கள் இறமையுள்ள மக்கள் என்பதை எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் மாறாத உறுதியுடன் வெளிப்படுத்தல் முக்கியம். இதைத்தான் சுமந்திரன் இல்லா செய்து கொண்டிருக்கின்றார். சுமந்திரன் வந்து இன்றைக்கு இருக்கின்ற அரசுக்குள் நாங்கள் எதையும் பெறலாம் என்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றாரே தவிர, இன்றைக்கு இருக்கிற அரசு வந்து ஈழத்தமிழர்களுடைய இறமையை ஏற்றுக்கொள்ளாத அரசு என்பதை கூறுகிறார்கள் இல்லை. அதனால் தான் இப்போ அவர்கள் தங்களுக்கு இருக்கிற ஆங்கில புலமை, தங்களுக்கு இருக்கிற சட்டத்துறை புலமை, தாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற சர்வதேச தொடர்பாளர் வலிமை, இதை வைத்துக் கொண்டு மக்களை பற்றி அக்கறை இல்லாமல் சீவிக்கின்றார்கள். இறமையை பேச வேண்டியோ இறமையை பேசுகிறார்கள் இல்லை. அதனால தான் பிரச்சனை வருகின்றது. மக்கள் பேசுகின்றார்கள். இன்றைக்கு தெருவில் நின்று நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் படைகளை கூட அஞ்சாமல் நேரடியாக இதேண்ட மண் இதேண்ட கடல் நீ என்ன இங்க வாரா என்று கேட்கிறாங்களா? கேட்க இல்லையா? மக்கள் கேட்கிறார்கள். தங்களுடைய உயிர் போனாலும் அஞ்சாமல் கேட்கிறார்கள். ஆனால் அதை முன்னெடுப்பதற்கு இந்த படித்த மேலெழுந்த இந்த படித்தர் குலத்தை ஜனநாயகம் என்பது செயற்படுவதில்லை என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. அது ஒரு விஷயம். அதை மாற்றுவதாக இருந்தால் மக்கள் வந்து அரசியல் தலைவர்கள் குறிப்பாக எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தாங்கள் இறமை உள்ள மக்களுடைய பிரதிநிதிகள் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்காங்க. அதை அவர்கள் செய்யாவிட்டால் செய்ய முடியாது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விடுத்து மற்ற பிரதிநிதிகளை சந்திப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விடயம். அது உலக வளமையாக இருக்கின்றது. அப்ப அது ஒரு பக்கம் இருக்க, அடுத்தது என்னன்னு சொன்னால், ஈழத்தமிழ் மனித உரிமை புரிவாக்க நிதியம் ஒன்று உருவாக்கப்பட்டாலே உலகின் குடிகளாக உள்ள ஈழத்தமிழர்கள் தங்கள் நிதியுதவிகளை ஒருங்கிணைத்து நிதியின்றி தடைப்படக்கூடிய மனித உரிமைகள் பாதுகாப்பான அமைதியப்படும் செயற்திட்டங்கள் தொடர்ந்து இயங்க வச்சுக்க வேண்டும். அப்போ உலகத்துக்கு இப்ப இந்த பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், அரபு மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு தேவையான அந்த நிதியை சேர்த்து அப்படி செயற்படுறவர்களுக்கு அதை தொடர்ந்து செயற்படுவதற்கு உதவி செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க இருந்தும் இன்றைக்கு மனித உரிமை இந்த தொகுப்பு அலுவலகம் வந்து வேலை செய்ய முடியாத நிலை வரைக்குள்ள உதவி செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம். ஆனால் உதவி செய்யக்கூடிய வலிமை இருக்குது. ஆனால் நாங்கள் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரியாக இன்னொன்று என்னண்டா, இவை ரெண்டிலும் ஈழத்தமிழர்கள் தாயகத்திலும் உலகிலும் எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து செயற்படுகிறார்களோ அந்த அளவுக்கு ஈழத்தமிழர் மனித உரிமைகள் பாதுகாப்பு பெறும் என்பதே இலக்கின் உறுதியான கருத்து. மேலும் ஈழத்தமிழர் பாதுகாப்பான அமைதி வாழ்வுக்கான மனித உரிமைகள் பாதுகாப்பு பேரவை ஈழத்தமிழர்கள் உலகளாவிய நிலையில் அனைத்து ஈழத்தமிழர் மனித உரிமைகள் மற்றும் ஈழத்தமிழர் பாதுகாப்பு அமைதிக்கான செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் இணைத்து நிறுவப்பட்டால் மட்டுமே சரியானது சரியான நேரத்தில் சரியான முறையில் உலகில் முன்வைக்க இயலும். எங்களுக்கான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் ஏதாவது ஒன்று இருக்கா? ஈழத்தமிழர்களுடைய மனித உரிமைகளை பாதுகாக்கிற கவுன்சில் என்று ஏதாவது ஒன்று இருக்கா? ஜசீர் அரபாத்துக்கு அது ஒரு பெண் உலகம் முழுவதுக்கும் எடுத்து சென்று செய்ததன் விளைவாகத்தான் பலஸ்தீனம் தன்மைகள் உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு பெண் தனியாக நின்று செய்தார் அதை. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரியாக வந்து உலக நாடுகள் சென்று எங்களுடைய மனித உரிமையை மட்டும் முன்னெடுத்து அதை நிலைநிறுத்துகின்ற ஒரு வலிமை இல்லாதவர்களாக இருக்கின்றோம். தனியாக முடியாமல் இருக்கின்றது. தனியாக முயன்றால் நாங்கள் ஏதோ தேச துரோக குற்றம் செய்கிற மாதிரி தமிழர்களை வெளிப்படுத்தி விடுவார்கள். தங்களுடைய ஏதோ ஒவ்வொருவரும் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிற மாதிரியும் தங்களுக்கு ஆட்சி இருக்கிற மாதிரியும் ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாமல் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அதிகாரம் அவ்வளவு தான், உங்களுடைய ஆட்சி திறமை அவ்வளவு தான். அது தாயகத்தில் என்றாலும் சரி, உலக நாடுகள் என்றாலும் சரி, தமிழரால் தேசிய தலைவருக்கு பின்னர் தமிழரால் இது உங்களால் செய்யக்கூடியதாக இருந்தது. அவர் செய்தார், என்ற மக்களை நம்பினார்.
அந்த மக்களுடன் சேர்ந்து தன்னுடைய வாழ்வை அதுக்காக அர்ப்பணித்தார். அதோடு சேர்த்து மாவீரர்கள் பெரும் கூட்டம் வந்து அந்த அர்ப்பணிப்பை செய்தது. அந்த பின்னணியில் தான் அது வந்தது. இப்பொழுது உங்கள் சமுதாயத்துக்கான வலிமை பொருளாதாரத்தால் அளிக்கப்பட வேண்டும். உங்களுடைய சமுதாயத்தில் வலிமை நீங்க சொல்வது போல எங்களுக்கு இருக்கிற துறைசார் கல்வி பயில்கிற எல்லாரையும் இணைத்து உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் அது செய்யப்படவில்லை. தலைவர் செய்தார். தலைவர் ஏன் ஆயுத போராட்ட நேரத்தில் தமிழில் மேம்பாட்டு பேரவையை நிறுவினார்? ஏன் நிறுவினார்? ஆயுத போராட்டத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு போயிருக்கலாமே. ஏன் தமிழர் புனர்வாழ்க்கை நிறுவினார்? ஆயுத போராட்டத்தை மட்டும் பார்த்து கொண்டு போயிருக்கலாமே. ஆயுத போராட்டத்துக்களால்தான் நாங்கள் எல்லாம் செய்ய போறோம் என்ற ஒரு நிலை அவருக்கு இருந்திருந்தது என்றால் அவர் ஏன் அவிதமாக செயற்பட்டார் என்று அவருக்கு தெரியும். தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. தேசத்துடைய பாதுகாப்பு தான் ஆயுதம். ஆயுதம் ஒரு கருவி. தேவை ஏற்பட்டால் பயன்படுத்தத்தான் வேணும். இன்றைக்கு ஈரான் வந்து தேவை ஏற்பட்டால் நாங்கள் பயன்படுத்துவோம் சொல்றார்கள். அமெரிக்காவையும் நாங்கள் எதிர்ப்போம் சொல்றார்கள். துணிஞ்சு சொல்றார்கள். இன்றைக்கு அமெரிக்கா நேரடியாக தாக்கமாக இருந்தால் நாங்கள் திருப்பி தாக்குவோம். எப்படி தாக்கம் எங்களுக்கு தெரியும். சொன்னார்களா சொல்லவில்லையா? அமெரிக்காவுடைய வலிமை என்ன, ஈரானுடைய வலிமை என்ன? ஆனால் செய்கின்ற அந்த மன துணிவு, அதுதான் வாழ்க்கையை கொண்டு ஒரு சக்தி. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அந்த மன துணிவு தான் என்னால் வாழ முடியும், என்னால் செய்ய முடியும், உண்மையை நிலைநாட்ட முடியும், நீதியை நிலைநாட்ட முடியும். இது என்னுடைய வாழ்வு மாறுபட்டாலும் கூட நடைபெறும். என்னுடைய வாழ்வு தான் மாறுபடுமே தவிர அதை எடுத்து சொல்வதற்கு மிக பெருந்தொழிலான மக்கள் இருக்கின்றார்கள். இதுதான் தேசிய தலைவர் அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஒருவரை தலைவராக்க விட்டுடைய காரணம். ஏனென்றால் மக்கள் போராட்டத்தில் யார் மக்களுக்காக வேண்டி தங்களுடைய உண்மையான தியாகத்தை அர்ப்பணிப்பை செய்கின்றார்களோ அவர்கள் தாங்களாக தலைவராக மேல் எழுவார்கள். இது ஒரு சொல்லி தலைவராக்க முடியாது. நீங்க சேர்க்கிற விதத்தில் தான் அமையும். அதுக்குள்ளாக தான் இன்றைக்கு வந்து எங்கெண்டாலும் பாருங்கள் அதுதான் நடக்கும். ஆகவே இந்த விஷயங்கள் தான் சொன்னோம். நீங்க சொன்னது போல இந்த 13ஆம் திருத்தத்தை வந்து மனித உரிமை ஆணையாளரிடத்துல அதை வலியுறுத்த சொல்லி சில சிவில் சமூக அமைப்புகளும் சில அரசியல்வாதிகளும் கேட்டிருக்கிறார்கள் என்றால் இது வந்து அந்த கோர்ட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு அரச சபையிலும் ஒரு 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 நகைச்சுவை ஆளர் இருப்பார். அந்த நகைச்சுவையாளர் இடைக்கிடையில வந்து அந்த சரியான ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற சரியான அழுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நகைச்சுவையை செய்து வருகிற மகளை தென்னாடுகிறான் கதை. சரியா? அப்படி இது என்ன இது அணுகிறதா இருக்கிறது? அவருக்கு எந்த அதிகாரம் இருக்குது? உள்நாட்டு பிரச்சனைகளை செலவிட்டு அந்த உள்நாட்டு பிரச்சனையில வந்து இந்த மாதிரி தான் தீர்வு செல்ல வேண்டும் என்ற அதிகாரம் எங்கே இருக்குது? இது தெரியாமல் அது போன வீரேஸ்வரி பத்திரிகையிலேயே தெளிவாச்சு குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான வேலை செய்யாதீங்க. அவர் வாரது மனித உரிமை சம்பந்தமான மாற்றம் என்ன என்றதை பார்க்க, அது 9 வருஷத்துக்கு பிறகு உண்மையாகவே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கான்றதை நேரடியாக பார்க்க முயல்கிறார். பிரித்தான் செய்கின்றார். ஆனால் அந்த நேரத்துல நீங்கள் என்னன்னு சொன்னால் அதோட தொடர்பு இல்ல. உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு மாதிரி 2 வச்சிருக்கீங்க. ஒன்று வந்து 13ஆம் திருத்தம், அடுத்தது வந்து சமஷ்டி. இந்த 2 என்னன்றே உங்களுக்கு தெரியாது. 13ஆம் திருத்தத்தை சொல்ற நீங்க இன்றைக்கு வழக்குகளுக்கு ஒரு அழகாக இருக்குது. 13ஆம் திருத்தம் வந்து திம்பு பேச்சுவார்த்தையில பின்னணியில வந்தது. திம்பு பேச்சுவார்த்தையில கோட்பாடுகளை இந்திய ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுதா? அதை ஏற்றுக்கொள்ள விட்டதுக்கு இந்திய அரசாங்கம் ஏதாவது முறையில் அதை வலியுறுத்துதா? இல்ல. அப்ப அதுவே எப்பயோ முடிஞ்ச கதை. சரியா? இதானதான் இதுல பாக்குற பொழுதுதான் அந்த கவுன்சில் தேவை. நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர், உங்களுக்கு தெரியும் களத்தில் இருக்கிற சூழ்நிலை வச்சுதான் கேப்டன் முடிவு செய்யலாமே தவிர எந்த ஒரு கேப்டனும் வந்து உள்ளுக்கு போகல இந்த மேட்ச் எந்த ஒரு குழு தலைவரும் உள்ளுக்கு போய்க்கல இந்த ஆட்டத்தில் நான் வெற்றி பெறுவேன் 6வது ஒருவர் களத்துல கால் வைக்க இயலுமா? எந்த மன்னாதி மன்னனாக இருக்கட்டும், கிரிக்கெட்டை கரைச்சி குடிச்சவரே இருக்கட்டும், அவர் அந்த மைதானத்துல கால் வைக்க சொல்லட்டும் பார்ப்போம் இந்த ஆட்டத்தை நான் வெல்வேன் என்று சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் களவு இப்படி மாறுதோ அதுக்கேற்ற வித நீங்க மாற வேணும். இந்த அடிப்படையை தான் நாங்கள் பிரித்தானிய தூதரில் பார்க்கிறோம் என்று அவர் போய் அங்க மிகப்பெரிய ஒரு செய்தியை யாழ்ப்பாணத்தினுடைய இப்பத்திய மாநகர சபை முதல்வர் விவேகானந்த ராஜா மதிவதனையை சந்தித்த பொழுது பிராந்திய மேம்பாடு, சேவை வளங்கள் மற்றும் வெளியூருக்கான வேலைவாய்ப்பு, மாகாண மற்றும் நகராட்சி நிலையில் நிர்வாகத்தை வெளிப்படுத்துவதற்கான உள்ளூர் முன்னுரிமைகள் குறித்து பேசியிருக்கின்றார். இவைகளை பற்றி உங்களிடத்திலிருந்து உண்மையாகவே இதுக்கான ஆவணங்கள் இருக்கின்றதா? இதுக்கான ரோட் மேப் இருக்கிறதா? இதுக்கான பிசினஸ் பிளான் இருக்கிறதா? இல்ல. அப்ப ஒருவர் இப்ப இருக்கிற உலக சூழ்நிலையில
இறமைன்றது இன்றைக்கு இல்லாத ஒரு நிலை இருக்குது. உலகம் தழுகின இறமையாக இருக்குது. எல்லா நாடுகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நிலை இருக்குது. இப்ப இந்தியா தன்னுடைய தன்மையில இருந்து பொருளாதார தன்மையில வீழ்ச்சி அடைகிறன்னு சொல்லி ஃபாரின் அஃபேர்ஸ்ல மிகப்பெரிய கட்டுரை வந்திருக்கிறது. விதமாக அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது என்று விதமாக சீனாவை மாற்றலாம் நினைத்து சீனாவை மாற்ற முடியவில்லை. சீனா அதே நிலையில் இருக்கின்ற பொழுது இந்தியா இப்பொழுது சிக்கலான நிலையில் இருக்கின்ற பற்றியெல்லாம் எழுதுகிறார்கள். இந்தியாவிலும் மாற்றங்கள் வருவதற்குரிய சூழ்நிலை இருக்கின்ற அவர்கள் அதை சமாளிப்பதற்கான பல விஷயங்களை செய்கின்றார்கள். அது ஒரு நாடு, அது சன்னத்தாரை பாதுகாத்துக் கொள்ளும். இந்தியாவை பாதுகாக்க நாங்கள் போக தேவையில்லை என்பதுதான் அடிக்கடி அரசு சொல்கின்ற விஷயம். இந்தியாவை மிகப்பெரிய பிராந்திய மேலாண்மை. ஐயா, தயவு செய்து நீங்கள் உங்களுடைய ஆட்சியை நீங்கள் நிலப்படுத்த முடியாத நீங்கள் இந்தியாவுக்கு தயவு செய்து பாதுகாப்பு சொல்லாதீங்க, இந்தியாவுக்கு வழி சொல்லாதீங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்கள பாதுகாத்துக் கொள்றதுக்கு. அவர்களுடைய பாதுகாப்பு தன்மைக்குள் நாங்கள் எப்படியாக எங்களுக்கான தன்மையை பெறலாம். பிரித்தானியாவுடைய பாதுகாப்பு தன்மைக்குள், சீனாவுடைய பாதுகாப்பு தன்மைக்குள் அவள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அரசை பாதுகாப்பார்கள். அமெரிக்கா பாதுகாக்கும். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஸ்ரீலங்கா மிக முக்கியமான இடமாக வரப்போகிறது. அதை வைத்துதான் அமெரிக்கா அது கையாளும் என்பதற்காக சீனா மிக கவனமாக இப்பொழுது இலங்கையை கையாண்டு கொண்டிருக்கின்றது. என்றால் இந்த ஆட்சி முறையை மாறினால் அதுக்கு சிக்கல் வரும் என்று தெரியும். அவர்கள் அந்த ஆட்சி முறையை மாற்றுவார்கள். அது நடக்கும் நிச்சயமாக. ஆகவே இவற்றையெல்லாம் தெளிவாக இது பண்றதுக்கு நீங்கள் எத்தனையோ முறை சொல்லிவிட்டீர்கள். ஒரு பொது கட்டமைப்பு இல்லாமல் செய்ய முடியாது. அந்த பொது கட்டமைப்பில் எல்லாரும் தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயந்து கொள்ளணும். உங்களுடைய கட்சி கொள்கைகளை கொண்டு பயந்து கொள்ளாதீங்க. நீங்கள் யார் தமிழருக்கு சபை செய்த வேண்டும் இன்றைக்கு சொல்றதுக்கு? அது எப்பயோ நடந்து முடிஞ்ச விஷயம், தமிழர்களை நிராகரிச்ச விஷயம். அதை நீங்கள் திருப்பி கொண்டு வர மக்களிடத்துல போய் ஒரு குடியப்பத்தை வைங்க பார்ப்போம். உங்களுக்கு சமஷ்டி வேணுமா வேணாமா என்று மக்கள் என்ன சொல்றது பார்ப்போம். செய்ய மாட்டீங்க. மக்களோட நீங்களாக ஒரு கருத்து கணிப்பை செய்து பாருங்க, செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் மக்கள் நிராகரித்த ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு வர முடியும். தயவு செய்து பழைய திராட்சை பழைய சித்தைகளில் புதிய திராட்சை ரசத்தை வார்க்க வேண்டாம் என்பது ஜேசுனார் சொன்ன விஷயம். எந்த புதிய திராட்சை ரசத்தை வார்த்தா அது சித்தையை வெடிப்பிச்சு வெளியே தான் பெறும். இப்ப நீங்கள் பழைய சித்தைகளை வச்சுக்கொண்டு இருக்காதீங்க. தயவு செய்து இப்ப இந்த பிரச்சனையை கையாளக்கூடிய இளையவர்களிடத்துல அரசியல் ஒப்படைங்க, பொருளாதாரத்தை ஒப்படைங்க, கல்வி ஒப்படைங்க. அது நடைபெறும். அதுக்கு நீங்கள் விடுறீங்கள் இல்லை. அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அதுக்கான தன்மைகளை தோற்றிக்கணும் என்பதுதான் உங்களுடைய வேண்டுகோளா இருக்கிறது. நாங்கள் யாருக்கு எதிராக கதைக்கவில்லை. உண்மையில் நீங்கள் மேலும் மேலும் பரப்புவதற்கான வழிவகைத்தான் சொல்கின்றோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் தமிழர்கள் வீழ்ச்சி அடைகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு தமிழனும் வீழ்ச்சி அடையீர்கள். தமிழினம் தான் வீழ்ச்சி அடைகிறது. என்ன, நீங்க தமிழர். நீங்கள் செயலாற்றல் இல்லாமல் கீழே விழுகின்ற பொழுது தமிழினம்தான் விழும். இதான் நடக்கும். ஆகவே நாங்கள் இனத்தின் சார்பாக உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், யாராக இருந்தாலும் உங்களை அதிகாரத்தை வைத்து உங்களை கட்டமைக்காதீர்கள். அதிகாரம் ஒரு செகண்டில் மாறும். அதான் இன்றைக்கு இஸ்ரேல் நிலை. இன்றைக்கு இஸ்ரேல் தன் உலகத்திலேயே தனிமைப்பட்ட நாடாக மாறிடுச்சு. தனிமைப்பட்ட நாடாக மாறிடுச்சு. இந்த விளைவு இஸ்ரேலுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் காலத்துல இஸ்ரேல் மிகப்பெரிய சிக்கல்களே மாட்ட போகுது. தனித்தலுக்கு போகுது. இந்த சிக்கல் தான் இப்ப எங்களையும் இந்தியா அப்படித்தான் எங்களை தனிமைப்படுத்துவதற்காக தான் இன்றைக்கு பயங்கரவாதிகள் என்ற பெயரை தமிழர்களுக்கு சுமத்திச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த தனிமைப்படுத்தலோட தான் தாங்கள் நினைச்சு செய்யலாம் என்பதற்காக. அது இந்தியாவுடைய தன்மை. இந்தியாவை நாங்கள் குரல் கூறவில்லை. இதை நீங்கள் தான் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் கூறுகின்ற தன்மை கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல் 13வது திருத்த சட்டம் சமஷ்டி தொடர்பாக எவ்வளவு நேரத்தை விரயம் செய்தார்களோ அவ்வளவு நேரத்தை ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதற்கு பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால், ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்கள் கூறிய பொழுது அதை பார்த்து அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு நகர வேண்டும் என்றதை அவர் வழிகாட்டி சென்றிருப்பார். இதைத்தான் நீங்கள் எவ்வளவு காலம் ராமேந்திரன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டுகளாக இதை வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம். சரி, நன்றி மாஸ்டர். அரசு 13 தொடர்பாக கூறும்பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு. அதாவது 13 எப்பொழுதுமே சிக்கலான விஷயமாகத்தான் இருக்கிறது. மாஸ்டர் கூறியது முற்றிலும் உண்மை. ஐக்கிய நாடுகள் சபையினால் ஒரு நாட்டினுடைய அரசியல் அந்த விடயங்களுக்கு அதுக்கு ஈடுபட முடியாது. இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், ஒரு திட்டமிட்ட வகையில் இந்த 13 கொண்டே ஐக்கிய நாடுகளுடைய அந்த வரைவில் கொண்டே சரத்தை பூத்தியது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதை எவ்வாறு அதிலிருந்து விடுவிப்பது? அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இதுக்கும் தொடர்பில்லை, ஆனால் இதை ஒரு பேசு பொருளாக வைத்துக் கொண்டு திசை திருப்பதும் தமிழ் மக்களுடைய நேரத்தை விரயம் செய்வது போல் தெரிகின்றது. இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றதா? உண்மைதான். என்னென்று சொன்னால், நாங்கள் இதை முதலே பேசியிருந்தோம். அதாவது 13வது திருத்த சட்டத்தை நான் நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு முதல் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் ஜெனீவாவில் இடம்பெற்ற அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பூத்தப்பட்டிருந்தது. அப்போது அதனை இந்தியா தான் அதற்குள் சென்று பூத்தி இருந்தது.
அதாவது இந்த போர் குற்றம் இனப்படுகொலை என்ற விவகாரத்தை நீட்டு போக செய்வதற்காக அதற்குள் அரசியல் பூட்டப்பட்டது. உண்மையில் அந்த அரசியலுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில இந்த பிரிவு, ஐக்கிய நாடுகள் சபையில் பல பிரிவுகள் இருக்கின்றன. அணுசக்தி பிரிவு, சிறுவர்களுக்கான அமைப்பு, புனர்வாழ்வு அமைப்பு பல இருக்கின்றன. ஆனால் அது வேறு அமைப்பு. ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் அமைப்பு என்பது ஒரு நாட்டின் மனித உரிமைகள் எவ்வாறு பேணப்படுகின்றன, அந்த நாட்டில் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது தொடர்பான கருத்துக்கள் தான், அது தொடர்பான நடவடிக்கை தான் அவர்கள் மேற்கொள்வார்களே தவிர அவர்களுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அரசியல் அங்கு புகுத்தப்படுகிறது என்று சொன்னால் அவர்களின் உண்மையான செயற்பாடுகளை மழுங்கடிக்க போகிறார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். ஏனென்றால் அவர்களால் செய்ய முடியாத ஒன்றை அதற்குள் புகுத்தி அதை தமிழ் மக்களுக்கு ஒரு ஆசை வார்த்தை மாதிரி அவரை காட்டி அதை இவர்களின் கவனத்தை சிதறடிக்க செய்து உண்மையானதை மறைக்கப் போகிறார்கள் என்பதற்காக திட்டமிட்டு பூத்தப்பட்டது. மாஸ்டர் கூறியது முற்றிலும் உண்மை. அதாவது அங்கு வருகின்ற டேக்கருக்கு 13 பற்றி சொல்ல வேண்டும். எனவே இப்போதைக்கு இந்த போர்க்குற்றங்கள் அல்லது மனித உரிமைகள், காணாமல் போன விவகாரம், இதுகளை பேசாதீர்கள் என்ற ஒரு தடையை மெதுவாக இலங்கை அரசு, இந்திய அரசுகளின் துணையுடன் சிலர் பரப்பிக் கொண்டு இருப்பதாகத்தான் தெரிகின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாச வேலை என்றுதான் கூறலாம். இப்போ இஸ்ரேலின் உளவு அமைப்பு எவ்வாறு ஈரானுக்குள் புகுந்து 1300 மொசாட்டினர் புகுந்து நாச வேலைகளை செய்தார்களோ அது படைத்துறை ரீதியான நாச வேலை. இது தமிழர்களுக்கு பூத்தப்பட்டது அரசியல் ரீதியான நாச வேலை. ரெண்டுக்கும் வேறுபாடுகள் நீங்கள் பார்க்க முடியாது. உளவு அமைப்பு என்பது அது அரசியலுக்கும் செல்லும், ராஜதந்திர ரீதியாக உடைப்பாங்கள், சைபர் தாக்குதல் மூலமும் உடைப்பாங்கள், படைத்துறை ரீதியாக உடைப்பாங்கள். அது பல விதங்களில் அவங்க வேலை செய்வார்கள். இதையும் நாங்கள் அவ்வாறுதான் பார்க்கலாம். தமிழர்களுக்குள் புகுந்த ஒரு வெளிநாட்டு புலனாய்வுத்துறையின் நடவடிக்கையாகத்தான் பார்க்கலாம். உண்மையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளரை அவரின் பணியை செய்ய விடுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கின்றது. அதாவது ஒரு பஸ் டிரைவர் போய் விமானத்தை ஓட்ட முடியாது, அது விமானியால் தான் ஓட்ட முடியும். அவரே ஓட்டட்டும், அதை பிரச்சனை இல்லை. நீங்கள் அவரவர்களுக்கு என்னென்ன பணிகள் விடப்பட்டிருக்கிறதோ அந்த பணிகளை செய்வதற்கு விடுங்கள். அரசியலை முற்றாக அதிலிருந்து அகற்றுங்கள். அரசியலை, அது அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அனைத்து சமூகம் இருக்கு, எங்கு அரசியலை நகர்த்த வேண்டுமோ அங்கு அதனை செய்வதற்கு வழியை பாருங்கள். இயலாமை அடுத்தது, அதற்கு பின்னால் செல்பவர்கள் என்ற ஒரு தன்மை என்ன, இயலாமை. உங்களால் இயலாமை என்றவுடன் மனிதர்கள் ஆணைக்குழுவில கொண்டு போய் 13 போடுவது என்பது ஒரு கேவலமான விடயம். உங்களால் எதுவும் இயலவில்லை என்றதை காட்டுகின்றது. எதுவும் இயலவில்லை என்பதை விட எதிரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் உங்களால் முடியவில்லை, உங்களால் விளங்க முடியவில்லை என்றால் அதற்குத்தான் வேண்டும் என்று சொல்வது சிந்தனை பள்ளிகள், திங்க் டேங்க் வேண்டும். நீங்கள் இந்த முறையாக உங்கள் அதை கட்டியமைத்துக் கொள்ளுங்கள். இப்ப சீனா இந்திய பாகிஸ்தான் போரில் கூட ஒன்றை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். பாகிஸ்தான் எவ்வாறு போரை வென்றது என்று சொன்னார், அல்லது இப்போது ஈரான் எவ்வாறு இந்த இஸ்ரேலை சமாளிக்கிறது என்று சொன்னார், ஒன்று நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்திலேயோ கல்வி அறிவிலேயோ சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தொழில்நுட்பத்திலேயோ கல்வி அறிவிலோ சிறந்தவர்களை உங்கள் நண்பராக வைத்திருக்க வேண்டும். பாகிஸ்தான் சீனாவை பிடித்துக் கொண்டது. அதே போல ஈரான் இப்போது சீனாவையும் ரஷ்யாவையும் தன்வசம் வைத்திருக்கிறது. புட்டின் நேரடியாக சொல்லி இருக்கிறார். 200 ஆலோசகர்கள் அங்கு நிற்கிறார்கள் ஈரானுக்கு, இன்னும் 400 பேரை அனுப்புவேன் என்றுதான் கூறியிருக்கிறார். அப்ப அதே போலதான் தமிழர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. வெளிநாடுகளில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். முதலில் படித்துக் கொள்ளுங்கள். ஐக்கிய நாடுகள் சபை என்ன, மனித உரிமைகள் அமைப்பின் பணி என்ன, அவர்கள் என்னத்தை செய்யலாம், நாங்கள் அவர்களுக்கால் என்ன செய்யலாம், ஐக்கிய நாடு சபைகளால் என்ன செய்யலாம், ICC என்றால் என்ன, இதனை தெளிவாக அறிந்தால் நாங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றதை யோசிக்கலாம். அரசு கூறுவது லேபர் கட்சியை இங்கு கூறியிருக்கு. அதாவது நாங்கள் ஐக்கிய நாடு சபைக்கு பிரித்தானியாவில் இருக்கிற ஈழத்தமிழ் மக்கள் அங்கு ஒரு இனஅழிப்பு நடந்த என்ற கருத்தோடு இருக்கிறார்கள் என்று எடுத்துச் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அவர்கள் மறுக்க இல்லை. ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு சபையில் எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிறது. இது அங்கு கொண்டு போவதால எந்த பலனும் ஏற்படாது கூறியிருக்காங்க. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், பாதுகாப்பு சபையில் உங்களுக்கான ஆதரவை பெறுங்கள் என்பதை அதாவது அரசு சொன்னது. இதை நேரடியாக சொல்ல முடியாது. நாங்கள் இப்பொழுது லேபர் கட்சியை கூட சொல்ல முடியாது. லேபர் கட்சி தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் இங்கிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இந்த கருத்தியல் இருக்கின்றதை எடுத்துக்கொள்ள சென்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள்
நீங்கள் ஐக்கிய சபைக்கு இதை கொண்டு போனால் பாதுகாப்பு சபை எடுப்பிலேயே நிராகரிக்கும். ஆகவே நேரமும் காலமும் தான் நேரமும் உழைப்பும் தான் வீணாகுமே தவிர நீங்க அதை உருவாக்கணும்னு சொன்னார்கள். ஆனால் பாதுகாப்பு சபையில் ஈழத்தமிழுடைய பிரச்சனையை உறுதிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறீர்கள் இதான் இருக்கிற பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இங்க போன முறை இப்ப அரசு சொன்ன மாதிரி ஐக்கிய நாடு சபையும் அனைத்துலக ஊடகங்களும் எங்களுக்கு மேல அக்கறையா இருந்த நேரத்துல இந்தியா எங்களுடைய டிக்னிட்டி ஆஃப் லைஃபை, எங்களுடைய வாழ்வினுடைய நாணயத்தன்மையை அல்லது தன்மானத்தை உறுதிப்படுத்துவோம், அதை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னார்கள். அதை சொல்லித்தான் அவர்கள் அந்த நேரத்தில் அதை திசை திருப்பினார்கள். அதற்கூட அவர்களால் செய்ய முடியாது போயிட்டு அவர்கள் அங்கே போய் கதைக்க போனோம்னா நேரடியாகவே கோத்தபாய ராஜபக்ஷ ஒரு வசனத்தில் சொன்னார். அதாவது நாங்கள் பெரும்பான்மை மக்களுடைய வாக்களை பெற்று வந்த நாங்கள் பௌத்தத்துக்கும் சிங்களத்துக்கும் தான் நாங்கள் அரசு முடிஞ்சுது, அதுக்கு என்ன செய்கிறீர்கள் நாளைக்கு நீங்கள் சொன்னீர்கள் தமிழர்களுக்கு அந்த டிக்னிட்டி ஆஃப் லைஃபை நாங்கள் கொண்டு வருவோம், எங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள், எப்படி கொண்டு வந்திருக்கிறீர்கள், பதில் இல்லை. அப்ப இப்பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால் எங்கட ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் நான் சொன்ன 2 தான் தெரியும், அது 2 வாயளவு தான் தெரியும். 1 13வது அடுத்த சமஷ்டி, இதைத்தான் 48ஆம் ஆண்டுல இருந்து சமஷ்டியை கத்திக் கொண்டிருக்கிறார்கள், 49ஆம் ஆண்டுல இருந்து சமஷ்டியை கழிச்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன இந்த 87ஆம் ஆண்டுல இருந்து 13வது திருத்தம் நீக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து எத்தனை தேசிய தலைமை போராடியதை தவிர தேசிய தலைமை சொன்னது என்னென்றால் இதுகள் ஒன்றுமே நடைமுறைப்படுத்த முடியாது, நீங்க செய்து பாருங்கள், நாங்கள் அதுவரை அமைதியா இருக்கிறோம்னு சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தார்கள். அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் முயற்சித்து பாருங்கள், அது நடக்காது. ஆனபடினால்தான் தயவு செய்து இப்பொழுது இருக்கிற நிலையில கல்வியையும் வேலை வாய்ப்பையும் மக்களுக்கு உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொருளாதார நிலையில இருக்கிறோம். அதை முதல்ல செய்யறதுக்கான திட்டங்களை கொண்டு வாங்க. அதுக்கான வங்கி முறை தேவையா இருக்குது, வங்கி முறை உருவாக்குங்க. இன்றைக்கும் உங்களுக்கு வங்கி முறை இல்லை. உலகத்துல வங்கி முறை இல்லாத ஒரு தேசிய இனமாக இருக்கிற இனம் உண்டு, தமிழினம். மற்றவனுக்கு எல்லாம் வங்கி இருக்குது, எல்லாருக்கும் இருக்கு வங்கி. வங்கி இல்லாத சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு இவ்வளவு பெரிய சக்தி படைத்து நாங்கள் சொல்லுவோம், ஒரு வங்கியை கொண்டு அங்க வாப்போம் வேலுமெண்டா, அது முடியாமல் இருக்கிறது. கேர்னல் கிட்டி அவர்கள் இங்க வந்திருந்த பொழுது முதலாவது சொன்ன விஷயமே அது, தயவு செய்து வங்கியை தொடங்குங்கள். அன்றைக்கு அவருடைய அந்த இதுக்கு ஊடகம் அடுத்தது 2வது, அவர்கள் ஊடகத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஊடகத்தை இப்பொழுது எப்படி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்னா எங்களுக்கே தெரியும். சரியா? அதனால ஊடகம் மக்களுடைய குரலாக இல்லாமல், சரியா, மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்பவர்களுடைய குரலாக இருக்கே தவிர அவர்கள் குரல் கொடுக்கிறார்களா குரல் கொடுக்கவில்லை என்று மக்களுக்கு தான் தெரியும். அந்த நிலையில் தான் இருக்கிறது. நன்றி மாஸ்டர். நீங்கள் இருவருமே கூறியது போல் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக இவர்கள் வெளிப்படையாக பேச மாட்டார்கள், ஆனால் வாழைப்பழத்தை உறுத்தி தந்திருக்கிறார்கள். அடிக்கடி குறிப்பிட்ட ஆலோசனை இல்ல, இந்த பாதுகாப்பு நிலை அப்படி வருகிறது. இப்ப ஒவ்வொரு மக்களும் தங்களுமே தாங்களை பாதுகாக்கிற நிலைக்கு வந்துட்டேன்னா உலக நாடுகள் பாதுகாக்க முடியாத நிலைக்கு போய்கொண்டு, அதிலும் அவர்கள் அதை சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ற உங்களுக்கான பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுக்கான என்ன ஃபியூச்சரை பற்றி சிந்திச்சு கொள்ளுங்க. இந்த இனி எங்களால் செய்ய முடியாத நிலை, பிரித்தானியாவில் செய்ய முடியாத நிலை வந்துட்டு, அமெரிக்காவில் செய்ய முடியாத நிலை வருகிறது. இனி அப்ப அவர்கள் நேரத்தோடய உங்களுக்கான அந்த எச்சரிக்கையை தரார்கள், மாற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தயவு செய்து கவனத்தில் எடுங்க. நேரம் வரும்பொழுது தற்பாதுகாப்புக்காக என்ன விதமாக செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் என்பதை நீங்கள் இங்கே கூறியிருக்கிறீர்கள். இருவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இதுவரை நேர்மும் நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பான கருத்துக்களை இங்கே பதிவு செய்ததற்காக நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.